கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, தேவனால் எல்லாம் கூடும். இது சாதாரண வார்த்தை அல்ல, உங்களுடைய எல்லா கேள்விக்கும் உரிய பதில். வேதத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மரியாள் கேட்கிறாள், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி நடக்கும்? மரியாளுடைய கேள்வி, நான் புருஷனை அறியேனே, எப்படி குழந்தை பிறக்கும்? இது நடக்கிற காரியம் இல்லையே, சாத்தியமில்லாத ஒரு காரியமே, இது எப்படி நடக்கும்? அதற்கு பதில் கேப்ரியேல் தூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லூக்கா முதல் அதிகாரம் 37 தேவனால் எல்லாம் கூடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. அந்த பதில் தேவனால் எல்லாம் கூடும். எப்படி என் பிரச்சனைகள் மாறும்? தேவனால் எல்லாம் கூடும். எப்படி என்னுடைய பாடுகள் மாறும்? தேவனால் எல்லாம் கூடும். இதுதான் பதில். இன்றைக்கு உங்களுடைய எல்லா கேள்விக்கும் கர்த்தர் பதிலை சொல்கிறார், என்னால் எல்லாம் கூடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை பார்த்து இது எப்படி நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மார்க்கு 10:27 வாசித்து பாருங்கள். இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிரூபித்து காட்டினார். உங்கள் வாழ்க்கையிலையும் நிரூபித்து காட்டுவார். முதல் அற்புதம் கானா ஊரில் திருமண வீட்டில் திராட்சரசம் குறைந்து போகிறது. இப்பொழுது அந்த திராட்சரசத்தை உடனே எங்கிருந்து கொண்டுட்டு வர முடியும்? மனுஷனால் இது முடியாதது தான், மனுஷனால் இது கூடாதது தான். தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். நிறமற்ற மனமற்ற ருசியற்ற தண்ணீரை நிறமான மனமான ருசியாக திராட்சரசமாய் கத்த மாற்றினார். இதை எந்த மனுஷனாலும் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்தார். தேவனால் எல்லாம் கூடும். இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதையுமே என்னால் செய்ய முடியாத ஆண்டவரை, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும். இதை நீங்கள் அடிக்கடி சொல்லணும், என்னால் முடியாத ஆண்டவரை, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும். சொல்லி பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். ஒரு முறை நல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய ஒரு நபர் இடத்துல பேசிகிட்டு இருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினேன். போட்டிக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என் காலில் ஒரு ஜவ்வு விட்டுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினேன். ஆனால் அந்த போட்டியில் எப்படி பங்கு பெற போகிறேன்னு சொல்லி தெரியலை. நான் சொன்னேன், கடைசி போட்டியில் நான் பங்கு பெற வேண்டி இருந்துச்சு. நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, என்னால் இந்த போட்டியில் பங்கு பெற்றால் ஜெயிக்க முடியாது, ஆனால் நீங்கள் நினச்சா என்னை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு அந்த போட்டியில் பங்கு பெற்றேன். ஆண்டவருடைய கிருபையினால் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தான். அப்போ தான் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் சில காரியம் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் முடியும். எரேமியா 32:27 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதுக்கு அதே அதிகாரம் எரேமியா 32:17 பதில் வருகிறது, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இவர்களுக்கு அற்புதத்தை செய்ய உம்மால் கூடும். இவர்களை ஆசீர்வதிக்க உம்மால் கூடும். இவர்கள் குரோதமாக எழும்பின சத்துருவின் கிரிகளை அழிக்க உம்மால் கூடும். நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
தேவனால் எல்லாம் கூடும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.